வேதாகமத்துக்கு எதிராக மனைவியை தள்ளிவிட்டு கள்ளக்காதலியோடு வாழ்க்கை நடத்துகின்ற ஜான் ஜபராஜ் என்கின்றவன் தற்போது தன் மீது எல்லாரும் அனுதாபம் கொள்ள வேண்டும், தனக்கு அதிக சிம்பதி கிடைக்க வேண்டும் என்கிறதற்காக நாடகம் நடிக்கிறவனாக காணப்படுகிறான். நான் மிக பாசமுள்ளவன் என்று காண்பிப்பதற்காக தன்னுடைய அப்பாவை குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தான். என்னுடைய அப்பா 2500 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்து கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தினார்கள் என்கிறது போல அதிலே பல பதிவுகள் காணப்படுகிறது. ஆகவே என்னுடைய அப்பாவுக்கு இப்போது ஒரு வீடு கொடுத்திருக்கிறேன் என்கிறதாக பதிவு போட்டிருக்கிறேன். 2 நாட்கள் கழித்து ஜான் ஜபராஜுடைய மகனுக்கு பிறந்த நாள் வருகிறது. 7வது பிறந்த நாளிலே தன்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பதாக ஒரு பதிவை போட்டிருக்கிறான். அதிலே அவன் கூறுகிறான், இந்த ஆண்டு உண்மையில் திறந்த பரலோகம் காணப்படட்டும் என்று நான் பேசுகிறேன் என்கிறதாக சொல்லுகிறான். அதாவது இவன் பேசினால் பரலோகம் உடனடியாக திறக்குமா, அத்தோடு தேவதூதர்களின் சந்திப்பும் தீர்க்க தரிசன மண்டலத்தின் வழி உண்டாகட்டும் என்கிறது போல பேசியிருக்கிறான். இதை குறித்து பின்பதாக பார்க்கலாம். முக்கியமாக ஜான் ஜபராஜ் சொன்ன ஒரு காரியம், நான் உன்னை தொட்டு 2 வருடங்களாகிவிட்டது, நான் உன்னை நினைத்து ஏங்குகிறேன், உன்னை சந்திக்கும் நாளிலே உனக்காக தருவதற்காக முத்தங்களை சேமித்து வைத்திருக்கிறேன் என்கிறதாக எழுதியிருக்கிறான். இப்போ ஜான் ஜபராஜ் தன்னுடைய மகனை சந்தித்து தொட்டு பேசி 2 வருடங்களுக்கு மேலாகிறது என்று சொல்லி ஜான் ஜபராஜே சொல்லுகிறான். இதற்கு காரணம் யார்? ஜான் ஜபராஜுடைய மகனை யாராலும் திருடி கொண்டு போய்விட்டார்களா? இல்லை. ஜான் ஜபராஜ் இதற்காக மனைவி மீதோ யார் மீதோ பழி போட முடியுமா? இல்லை, முடியாது. ஒருவேளை சொல்லலாம், ஜான் ஜபராஜ் ஜெயிலுக்கு போனான் அல்லவா, அது நிமித்தம் ஜான் ஜபராஜ் தன்னுடைய மகனை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி. ஜான் ஜபராஜ் ஜெயிலுக்கு போய் 1 வருடம் தான் ஆகிறது. அதற்கு முன்பு ஏன் ஜான் ஜபராஜுடைய மகனை தொட முடியவில்லை? ஜான் ஜபராஜ் தன்னுடைய மனைவியை விவாகரத்து கூறி அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, ஆகவே மகனை சந்தித்து பேச முடியவில்லை என்று சொல்லி வேண்டுமானால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். சரி, அப்படி பார்த்தாலும் இந்த விவாகரத்து வழக்கு போட்டது 2024 டிசம்பர். அப்படி பார்த்தால் கூட 1 வருடங்களும் 1-2 மாதங்களும் தான் கூடுதலாகிறது. ஆனால் ஜான் ஜபராஜ் சொல்லுகிறான், 2 வருடங்களாக நான் என் மகனை தொடவில்லை என்பதாக சொல்லுகிறான். அப்போ அதற்கு முன்பதாக ஏன் ஜான் ஜபராஜ் தன்னுடைய மகனை தொட முடியவில்லை? யார் பிடித்து வைத்தது? யாரும் ஜான் ஜபராஜுடைய மகனை ஜான் ஜபராஜிடமிருந்து அகற்றவில்லை. ஜான் ஜபராஜ் தான் எனக்கு என்னுடைய மனைவி வேண்டாம், என்னுடைய மகன் வேண்டாம் என்று சொல்லி கள்ளக்காதலியை தெரிந்தெடுத்து அவள் பின்பாக போனவர். இது ஜான் ஜபராஜ் முன்பு ஒரு முறை தன்னுடைய வாயாலே சொல்லி இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் என்று சொல்லி அவனே சொல்லி இருக்கிறான். ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டேன். ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்கக்கிட்ட சொன்ன காரியம், இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம், நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன். என்னுடைய திட்டம் என்ன? இது என்னுடைய மனைவியை நான் விவாகரத்து செய்துவிட்டு அதன் பிறகு அந்த கள்ளக்காதலியை திருமணம் செய்வதுதான். இதற்காக என் 2 வீட்டாரும், அதாவது ஜான் ஜபராஜுடைய பெற்றோரும் கள்ளக்காதலியுடைய பெற்றோரும் இணைந்து பேசினார்கள் என்கிறதையும் ஜான் ஜபராஜ் சொல்லுகிறான். வேளை இது டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம், நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம், அது வரைக்கும் நமக்குள்ளே இது இருக்கட்டும் சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சிருந்தோம். அப்போ இது எல்லாம் செய்தது யார்? மகனை பிரிந்து வந்தது யார்? ஜான் ஜபராஜ் தானே மகனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கள்ளக்காதலியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவள் பின்பாக இருக்கிறான். இப்பொழுது வந்து நான் என்னுடைய மகனை பார்த்து 2 வருடங்கள் ஆகிறது என்பது போல சீன் போடுகிறான். எவ்வளவு கேவலமான இழிபிறவியாக இருப்பான் இவன். இப்பொழுது என்னுடைய மகனுக்கு சாபத்தை வாரி வழங்குகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், இவன் ஜான் ஜபராஜ் எந்த வழியிலே போய் கெட்டு போனானோ அதே வழியிலே தான் தன்னுடைய மகனும் இருக்க வேண்டும், அதே வழியிலே போய் தன்னுடைய மகனும் கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஜான் ஜபராஜ் விரும்புகிறான். ஜான் ஜபராஜ் என்கின்ற ஒரு கள்ளப்போதகன், வேதாகமத்துக்கு எதிராக வேறொரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், இவன் ஜான் ஜபராஜுடைய மகன் மீது திறந்த சொர்க்கத்தை பேசுகிறார். அப்போ இவன் எந்த வழியிலே பயணிக்கிறானோ அதே வழியிலே தன்னுடைய மகனும் வர வேண்டும் என்பதாக விரும்புகிறான். பாருங்கள், அடுத்ததாக சொல்லுகிறான், தேவதூதர்களின் சந்திப்பு கிடைக்க வேண்டும், தீர்க்க தரிசன மண்டலத்திலே நுழைய வேண்டும் என்கிறதாக எல்லாம் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அனுபவத்திலே ஜான் ஜபராஜ் இருக்கலாம். ஜான் ஜபராஜோட தீர்க்க தரிசனம் தெரியுமா? கையை உயர்த்திருக்கீங்க, அந்த ஆரஞ்சு ஷால். பிள்ளைகள் இருக்காங்களா உங்களுக்கு? எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? பிள்ளைகள் இருக்காங்களா? உங்களுக்கு தான் கேரிங். அதான் உங்க வயிற்றுல தேவன் ஒரு அற்புதத்தை செய்து பார்க்கிறேன்.
உங்க வயித்துல வளர தலைமுறை ஒரு அற்புதத்தின் தலைமுறை. எனக்கு ஆண்டவர் 7 அப்படின்னு உங்க மேல எழுதி காண்பிக்கிறார். சரியாக வெளிப்பாடு. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்கள். ஆண்டவர் இந்த பெண்ணுடைய குழந்தையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். என்ன, எப்படி தீர்க்க தரிசனம்? 7 என்கிற ஒரு நம்பரை காண்பித்தாராம். சரி, எல்லாம் சொல்லுகிறார், எல்லாம் காண்பித்தார், ஆண்டவர் காண்பித்தார், அந்த குழந்தையை காண்பித்தார், 7 என்கின்ற நம்பரை காண்பித்தார் என்று சொல்லுகிறார் அல்லவா இந்த ஜான்ஜபராஜ். இவருக்கு ஏன் அந்த பெண்ணுடைய பெயரை காண்பிக்க தெரியவில்லை? இவர் சொல்லுகிற இந்த இவருடைய ஆண்டவர் அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லாததினால் அந்த ஆரஞ்சு கலர் ஷால் போட்டிருக்கிற பெண் என்று தான் சொல்லுகிறார். கையை உயர்த்திருக்கீங்க, அந்த ஆரஞ்சு ஷால். தொடர்ந்து உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா? ஏன் ஆண்டவர் காண்பிக்கவில்லையா? ஆண்டவர் அப்படி அந்த பெண்ணுக்கு இதுவரைக்கும் குழந்தைகள் இல்லை, இப்பொழுதுதான் வயிற்றிலே தான் குழந்தை இருக்கிறது என்று சொல்லி அதை ஆண்டவர் காண்பிக்கவில்லையா இந்த ஜான்ஜபராஜுக்கு? பிள்ளைகள் இருக்காங்களா உங்களுக்கு? எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? பிள்ளைகள் இருக்காங்களா? உங்களுக்கு தான். கேரிங், அதான். எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? கேரிங், அதான். அதான் அதான் சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா என்ன நினைத்தார் என்றால், அந்த பெண்ணை பார்க்கும் போது ஒரு குழந்தை இருக்கிறதாக நினைத்திருப்பார். ஆனால் அந்த பெண் ஐயில குழந்தை இப்பதான் கன்விசிவாவே இருக்கிறேன் என்று சொன்னதும் என்ன சொல்வது, நான் படித்து வைத்திருந்த எல்லாம் சொல்ல முடியாதே, புதிதாக ஏதாவது யோசிக்க வேண்டுமே என்று சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறார். ஓ அப்படியா, ஆண்டவர் எனக்கு இப்போதான் காண்பித்தார், 7 என்கிற நம்பரை காண்பித்தார், உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை தான் அது இது என்று சொல்லி கத்தா விடுகிறார். அனுப்புகிறவர்களே, இதுதான் இன்றைய தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை. கையை உயர்த்திருக்கீங்க, அந்த ஆரஞ்சு ஷால். பிள்ளைகள் இருக்காங்களா உங்களுக்கு? எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? பிள்ளைகள் இருக்காங்களா? உங்களுக்கு தான். கேரிங். ஐயோ, இந்த பொண்ணுக்கு பிள்ளைகள் இருக்குன்னு நினைச்சு ஏதாவது அடிச்சு விடலான்னு பார்த்தா இப்பதான் கேரிங்னு சொல்லுது. சரி, சமாளிப்போம். அதான் அதான் உங்க வயிற்றுல தேவன் ஒரு அற்புதத்தை செய்து பார்க்கிறேன். சரி, இப்போ என்ன சொல்றது? நம்ம நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. சரி, ஏதாவது சொல்லுவோம். யோசிடா, யோசி. சரி, உங்க வயிற்றுல வளர தலைமுறை ஒரு அற்புதத்தின் தலைமுறை. இது பத்தாது, நம்ம ஏதாவது வித்தியாசமா சொல்லணும். அப்பதான் தீர்க்கதரிசின்னு ஒத்துக்குவாங்க. என்ன வித்தியாசமா ஏதாவது யோசிடா. ஆண்டவர் 7 நம்பரை காமிச்சாருன்னு சொல்லுவோமா? அடுத்து ஏதாவது அடிச்சு விடுவோம். எனக்கு ஆண்டவர் 7 அப்படின்னு உங்க மேல எழுதி காண்பிக்கிறார். 7 அப்ப 7ன்னா பரிபூர்ணம். அப்படி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். உங்க பிள்ளை உங்க குடும்பத்தின் பரிபூர்ணத்தை கொண்டு வருகிற ஒரு பிள்ளையா இருக்கும். அப்போ இதுதான் ஜான்ஜபராஜுடைய தீர்க்க தரிசன மண்டலம். இது ஆண்டவர் அருளுகிற தீர்க்க தரிசனம் அல்ல. உண்மையான தேவதூதர்கள் இவனை சந்திப்பதும் இல்லை. ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்துக் கொண்டு வருவானே என்று சொல்லி சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவனுடைய வேலையால் தான் இந்த ஜான்ஜபராஜ். அப்போ இவன் தூதன் என்று சொல்வது, தூதனுடைய சந்திப்பு என்று சொல்வது எதை? சாத்தானுடைய சந்திப்பு. இவன் தீர்க்க தரிசன மண்டலம் என்று சொல்வது எதை? உண்மையான தீர்க்க தரிசனமா? வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான தீர்க்க தரிசனமா? அல்ல. உண்மையான தீர்க்க தரிசனம் நம்முடைய கைகளில் வேதாகமாக இருக்கிறது. இவன் சொல்லிக் கொண்டு திரிகிறான் அல்லவா பொய். அந்த பொய்யான தீர்க்க தரிசன மண்டலத்துக்குள்ளாக தன்னுடைய மகனும் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறவனாக இருக்கிறான். தான் கெட்டதோடு மட்டுமல்லாமல் அவனும் என்னுடைய வழியிலே வந்து கள்ள தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று இந்த ஜான்ஜபராஜ் விரும்புகிறவனாக இருக்கிறான். எவ்வளவு அயோக்கிய, எவ்வளவு கேடுகட்ட எண்ணம் என்பதை பாருங்க. அடுத்ததாக ஜான்ஜபராஜ் தன்னுடைய அப்பாவை பற்றி இப்படி எல்லாம் பெருமையாக எழுதியிருக்கிறான் அல்லவா? என்னுடைய அப்பா அப்படி இப்படி 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 என்றெல்லாம், என் பிரச்சனையில் என் குடும்பத்தில் எனக்காக முதலாவது நின்றவர் என்னுடைய அப்பா என்றெல்லாம் எழுதியிருக்கிறான் அல்லவா? அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜான்ஜபராஜுடைய அப்பா ஜான்ஜபராஜை சார்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். ஜான்ஜபராஜுடைய அம்மாவும் சரி, ஜான்ஜபராஜுடைய அப்பாவும் சரி. ஜான்ஜபராஜ் மக்களை ஏமாற்றி லட்சங்களிலே சம்பாதிக்கிறதை தன்னுடைய பெற்றோருக்கு பிச்சை போடுவது போல சில ஆயிரங்களை கொடுக்கிறான். ஆகவே வேறு வழி இல்லாமல் ஜான்ஜபராஜுடைய அப்பா ஜான்ஜபராஜை நம்பிக்கொண்டிருக்கிறான். ஜான்ஜபராஜ் செய்கிற தவறை ஜான்ஜபராஜுடைய அப்பாவோ அம்மாவோ சொன்னால் அவர்கள் நாளைக்கு சாப்பாடுக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். ஆகவே ஜான்ஜபராஜுடைய பெற்றோர்கள் அவனுக்கு ஆதரவாக அளிக்கிறார்கள். அவனுடைய மகன் தவறாக வழியிலே போகும்போது திருத்துவதுதான் நல்ல பெற்றோருக்கு அழகு. எங்களுக்கு உணவு உண்பதற்கு வேறு பணம் கிடைக்காது என்கின்ற பயத்தினால் மகன் செய்கிற கள்ளக்காதலுக்கு துணை போவதல்ல நல்ல பெற்றோருக்கு அழகு. இந்த ஜான்ஜபராஜுடைய அம்மா ஒரு முறை எனக்கு கமெண்ட் போட்டிருந்தார்கள். எப்படி தெரியுமா? என்னை மூதேவி என்று திட்டி, உன்னோட வேலையை பாருடா, அடுத்தவன் குடும்பத்துக்குள்ள எதுக்குடா மூக்க நுழைக்கிற மூதேவி என்று சொல்லி ஜான்ஜபராஜுடைய அம்மா என்னிடத்திலே கமெண்ட் போட்டிருக்கிறார்கள். இந்த ஜான்ஜபராஜுடைய அம்மா ஜான்ஜபராஜ் ஒழுங்காக வளர்த்திருந்தால் அது நிமித்தம் இவன் குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாகவும் மக்களுக்கு சரியாக போதிக்கிறவனாகவும் இருந்தால் நான் எதற்கு அவனை குறித்து பேச வேண்டியிருக்கிறது? மகனை ஒரு அயோக்கியனாக
விபச்சாரக்காரனாக வளர்த்துவிட்டு அவன் பணம் தருகிறான் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அவனை கண்டிக்க கூட செய்யாமல் இருந்துவிட்டு என் மீது கோபம் கொள்வதனால் என்ன லாபம் தாயே? ஜான் ஜபராஜ் இன்றைக்கு ஜான் ஜபராஜோட அப்பாவை பற்றி இப்படி பேஸ்புக்கில் எழுதுகிறான் அல்லவா? ஒருவேளை 25 வருடம் கழித்து ஜான் ஜபராஜுடைய மகன் தன்னுடைய அப்பாவை குறித்து எழுத வேண்டும் என்றால் எப்படி எழுதுவான்? என்னுடைய அப்பன் ஒரு அயோக்கியன், என்னையும் என்னுடைய அம்மாவையும் விட்டு பிரிந்து சென்றவன், கள்ளக்காதலி மீது கொண்ட மயக்கத்தினால் பெற்ற பிள்ளையாகிய என்னையே வேண்டாம் என்று போனவன், விபச்சாரக்காரன், இப்படிப்பட்டவனை நான் அப்பன் என்று சொல்லவே அசிங்கப்படுகிறேன் என்றுதானே எழுத வேண்டியிருக்கும். ஆகவே ஜான் ஜபராஜ், நீ மக்களிடத்திலிருந்து சிம்பதி பெற்றுக் கொள்ளலாம், அனுதாபம் பெற்றுக் கொள்ளலாம் என்கிறதற்காக டிராமா பண்ணாதே. உன்னிடத்திலே நானே பரிவு காட்டுகிறேன், சிம்பதி பண்ணுகிறேன், உனக்கு அனுதாபம் காட்டுகிறேன். நீ மனம் திரும்பு, மனம் திரும்பி உன்னுடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு தேவனிடத்திலே நீ சரணடை. அந்த கள்ளக்காதலியை விட்டுவிடு, குடும்பத்தோடு ஒன்று சேர். நீ செய்கிற கள்ள போதகத்தை விட்டுவிடு. பணம் சம்பாதிப்பதற்காக வேதாகமத்துக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுகிறாய் அல்லவா, அதையெல்லாம் விட்டுவிடு. நீ இப்படியெல்லாம் செய்து உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் என்ன? பூமியில எவ்வளவு நாட்கள் இப்படி உல்லாசமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறாய்? இன்று உன்னுடைய ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வியை நினை. மனம் திரும்பு. ஜான் ஜபராஜுடைய ரசிக குஞ்சுகளே, அவன் போடுகிற பசப்பு வார்த்தைகளுக்கும் அனுதாபம் ஏற்பட வேண்டும் என்று போடுகிற பதிவுகளையும் பார்த்து அவன் பின்பாக போய் ஜால்ரா அடிக்காதீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள்.